இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட். ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, கூகுளுக்குள்ள நீங்க டைரக்டா போயிடுங்க. ஸோ கூகுளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிட்டு இந்தியா 360 jobs.com ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெப்சைட் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அதோட ஜாப் ரிலேட்டட் இங்க கொடுத்துருக்கோம். டிஎன்ஏபி, டீச்சர்ஸ் ரெக்கமெண்டட், டிஎன்எஸ்ஆர்சி, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாப்ஸ், விஓஓ, கூட்டுறவுத்துறை, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ லேட்டஸ்டா நம்ம என்னென்ன ஜாப்ஸ் போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதோடைய டீடைல்ஸும் எல்லாமே இங்க இருக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் ஆல்ரெடி மூடிட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அது மூலியமா வாங்கலாம். ஸோ லேட்டஸ்டா நம்ம வீடியோ நம்ம போஸ்ட் இதுல அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சைன் அப் பண்றவங்க சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. ஃபோன் நம்பர் போட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்ம போடுற எல்லா அப்டேட்டுமே கிடைச்சிடும். ஸோ இப்ப ரீசெண்டா நம்ம போட்டிருக்க இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல எல்லாமே இருக்குது. அப்ளை ஆன்லைன், அபிஷியல் நோட்டிபிகேஷன், அபிஷியல் வெப்சைட், எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, இதுக்கான டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ், ஸோ அதே மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரு, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், ஸோ இது வாட்ஸ்அப் லிங்க், காப்பி லிங்க் எல்லாமே இதுல கொடுத்துருப்போம். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, ஸோ இதுலயே லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அதே மாதிரி இனிமே நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். ஹாய், ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. சப்போர்ட் ரிலேட்டட்ல கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கோம். நம்மளுடைய வெப்சைட் பாத்தீங்கன்னா india360jobs.com. சோ இதுதான் நண்பர்களே நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட். சோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஜாப்ஸ்குள்ள வந்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா அப்டேட்டும் வரும். குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்காக சேரும். அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்களுக்காகவே நம்ம மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுலயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோர்சஸ் ஜாயின் பண்ண நினைச்சீங்கனாலும் சரி, கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க நம்ம வெளியே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 4 நாட்களுக்கு முன்னாடி தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 14/8/2026 தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்காகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் கிரேட் ஏ கண்டிப்பா இருக்கணும். அதுல கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் பிஇ பிடெக் முடிச்சிருந்திருக்கணும். அதுல கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறவங்களா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட். சோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுக்கு பேசிக்கா 65% மார்க். ஜெனரல், எக்கனாமிக் வீக் பர்சன், ஓபிசி, சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு பாத்தீங்கன்னா 55% மார்க் இருந்தாலே போதும், விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்றோம், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமென்டேஷன் டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் அண்ட் கெமிக்கல். ஸோ இதுல இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆபீசர் மார்க்கெட்டிங் கிரேட் ஏ போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா MBA வந்து முடிச்சிருந்திருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆபீசர் லா இன் கிரேட் ஏக்கு வந்துட்டு லா ரிலேட்டட் எடுத்து படிச்சிருந்திருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட்ல மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருந்திருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ இன்ஜினியரிங் கிரேட் E0க்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும், நீங்க விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி, MBA பேஸ் பண்ணி, குவாலிட்டி கண்ட்ரோல் பேஸ் பண்ணி, அதே மாதிரி டிப்ளமோ பேஸ் பண்ணி உங்களுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உடனடியாக இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப ஏஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியருக்கு வந்து அப் டு 26, டிப்ளமோ அப் டு 26, ஆபீசர் மார்க்கெட்டிங் அப் டு 28, லா ஆபீசருக்கு அப் டு 30, அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசருக்கு வந்து அப் டு 30 சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து ஏஜ் லிமிட் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி போஸ்ட் குவாலிபிகேஷன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி வந்து விண்ணப்பிக்கலாம். அது லா ஆபீசர் போஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மேண்டேட்டரியா வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3/9/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அட்மிட் கார்டு அதாவது வந்துட்டு 15/9/2026 உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்துட்டு 24ஆம் தேதி வந்து நடக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் www.iocl.com. இந்த வெப்சைட் மூலியமாக தான் நீங்க ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்க முடியும். சோ இதுக்கான அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க், அதே மாதிரி இதோடைய ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ ஜஸ்ட் நீங்க நம்மளுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணிட்டு உடனடியா நீங்க டைரக்டா வந்துட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த போஸ்டிங்க்கு மாற்றுத்திறனாளிகள் ஆல்சோ வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல வந்துட்டு கொடுத்திருக்காங்க. மதுரை லொகேஷன் இருக்குது, ராணிப்பேட்டை வந்து கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி வந்துட்டு திருச்சி லொகேஷன் கொடுத்திருக்காங்க, கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க, சென்னை லொகேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க, திண்டுக்கல் லொகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்துட்டு எந்தெந்த லொகேஷன் இருக்குதோ அதை நீங்க பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நியர்பைல எது இங்க அப்ளிகபிளா இருக்குதோ அதை பேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 7.5 மெரிட் லிஸ்ட்ல பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எடுக்க போறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகளா இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ணினா india360jobs.com நீங்க ஜஸ்ட் வந்துட்டு மெயில் கான்டாக்ட் பண்ணலாம். சப்போர்ட் ரிலேட்டட் நினைச்சீங்கன்னா support@india360jobs.com ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியா 360 ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணாலும் சரி, இல்ல இந்தியா பேர் சூடாமையே 360jobs.com இப்படி நீங்க வந்துட்டு ஜஸ்ட் கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் சரி உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் வந்து விசிட் ஆகும். டெலிகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம்.